சோட்டா பீம் சீரீஸ்ல சுக்கி கேரக்டரோட அம்மாவா வர இந்த டுன்டுன் ஆன்ட்டியோட கேரக்டர் நம்மள பல பேருக்கு பிடிக்கும். பட் இந்த கேரக்டர் ஒரு ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் கேரக்டர்ல இருந்து தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் காமெடியன் அப்படின்னு பேர் வாங்கின உமாதேவி காத்ரியோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் நேம் தான் டுன்டுன். 11th ஜூலை 1923ல உத்தரப்பிரதேஷ்ல இருக்க ஒரு சின்ன வில்லேஜ்ல பிறந்த உமாதேவி அவங்களோட இயர்லி லைஃப்ல பயங்கர டிராஜடியை ஃபேஸ் பண்ணாங்க. உமாதேவி 2 வயசு குழந்தையா இருக்கிறப்போவே அவங்களோட பேரண்ட்ஸும் 5 வயசே ஆன அவங்களோட எல்டர் பிரதர் ஹரியும் ஒரு நில தகராறுல சிக்கி கொல்லப்படுறாங்க. இதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வளர்ந்த உமாதேவி அங்க ஒரு ஹோம்மேட் மாதிரியே வளர்றாங்க. அந்த கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருந்து வெளியே வர நினைச்ச உமாதேவி ஸ்கூலுக்கு போகாமலேயே அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல எழுத படிக்க கத்துக்கிறாங்க. கூடவே பாட்டு பாடுறதுலயும் இன்ட்ரெஸ்ட் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க வீட்டுல கொடுத்த டார்ச்சர் தாங்கிக்க முடியாத உமாதேவி மும்பைக்கு ஓடி போறாங்க. அங்க உமாதேவியோட சிங்கிங் எபிலிட்டியால இம்ப்ரெஸ் ஆன நௌஷத் அலி அவங்களுக்கு சினிமால பாட சான்ஸ் கொடுக்குறாரு. இப்படி 1940s மிட்ல பிளேபேக் சிங்கரா கெரியரை ஸ்டார்ட் பண்ண உமாதேவி டாட் அப்படின்ற ஹிந்தி மூவி அண்ட் சந்திரலேகா அப்படின்ற தமிழ் ஹிந்தி மூவின்னு பல படங்கள்ல அடுத்தடுத்து 45 சாங்ஸ் வரைக்கும் பாடியிருக்காங்க. பட் அந்த பீரியட்ல, அதாவது 1948ல லதா மங்கேஷ்கர் அண்ட் ஆஷா போஸ்லே மாதிரியான புது சிங்கர்ஸோட என்ட்ரியாலையும் சில கண்ட்ராக்சுவல் டிஸ்பியூட்ஸ்னாலையும் உமாதேவிக்கு அதுக்கு மேல பிளேபேக் சிங்கரா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம போகுது. பட் உமாதேவியோட காமிக் டைமிங் அவர் ஒரு ஆக்டரா மாத்துது. இவங்கள பிளேபேக் சிங்கரா இன்ட்ரடியூஸ் பண்ண நௌஷத் அலி மூலமா திலீப் குமார் அப்படின்ற ஒரு டைரக்டரை மீட் பண்ண உமாதேவிக்கு அவரோட டைரக்ஷன்லயே பாபுல் அப்படின்ற மூவில நடிக்க சான்ஸ் கிடைக்குது. 1950ல ரிலீஸ் ஆன இந்த பாபுல் மூவில டுன்டுனா அறிமுகமான உமாதேவி கண்டினியூஸா 200க்கும் அதிகமான பிலிம்ஸ்ல ஃபீமேல் காமெடியனா ஆக்ட் பண்ணிருக்காங்க. காமெடியன் ரோலுக்கு மேல் டாமினன்ஸ் இருந்த அந்த பீரியட்லயே உமாதேவி அவங்களோட பப்ளி அப்பியரன்ஸ் அண்ட் டஸ்கி கலரால பாலிவுட்டையே கலக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பிலிம்ல அவங்களுக்கு வச்ச டுன்டுன் அப்படின்ற பேரே கடைசி வரைக்கும் அவங்களோட ஐடென்டிட்டியாவும் மாறுது.